ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அன்பரவல் சேனல். ஸோ ஒன் ஃபைன் டே வீராக்கு தடுப்பூசி போடுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ அவளுக்கு மாஸ்க்லாம் போட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஊசி போட்டுட்டு வர வழியில் அவனுக்கான ட்ரீட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அவனோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய ட்ரீட்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் வாங்கின ட்ரீட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி அவன் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வாங்கின 5 ப்ராடக்ட்டில் வந்து 3 ப்ராடக்ட் வந்து புதுசான ப்ராடக்ட்டு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை அவனுக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பிள்ஸாக எடுத்து உடச்சி நாங்கள் வந்து அலைன் பண்ணியிருந்ததில் அவர் எடுத்தது ஃபஸ்ட் என்னென்னா டேஸ்டி ஜர்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க் அப்படின்றது செகண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுமையாக ஒன்றொன்றையும் நின்று டேஸ்ட் பண்ணி நிதானமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து அவரோட எவர் ஃபேவரட் ஸ்நாக்கு இப்போ எடுத்துகிட்டு போனது. அது வந்து டென்டல் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெடிகிரியோட ப்ராடக்ட்லேருந்து எடுத்தது. ஸோ அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. எங்களுக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எப்போவுமே எந்த இது வாங்கினாலுமே அவன் ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பான். அண்ட் லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து என்னென்னா இந்த திக் ஒரு மாதிரி லெதரி இதில் இருந்தது. பட் அது உள்ளே வந்து ஒரு பேக்கான் மாதிரி ஒரு ஸ்டஃபிங் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால நான் வந்து டேஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதை வந்து ஃபைனலில் தான் எடுத்தான். அண்ட் இந்த ஸ்டிக் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது இந்த ஸ்டிக்கில். நாங்கள் எடுத்தது வந்து பீஃபோட ஃப்ளேவர். ஸோ இந்த பீஃப் ஃப்ளேவர் வந்து அவன் எப்போவுமே யூஸ்வலாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப நிறைய ட்ரீட்ஸ் இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு அவனை வெளியே கட்டி போடுறதோ இல்லை ரூமில் அடைக்கிறதோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரீட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் காமாக இருப்பான். அண்ட் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட்டு வந்து அந்த புது ட்ரீட் தான் எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவனோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபில் ஆனதுலேருந்து YAOWE. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நாங்கள் அப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் அதோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்துருந்தோம். அவனுக்கு போன் வந்து கொஞ்சம் பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால மேபி அவனுக்கு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கி லெதரியாக வாங்கினோம். யூஸ்வலாக நாங்கள் அவ்வளோ திக்காக வாங்க மாட்டோம். இந்த ஸ்டிக் வந்து நான் சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் எப்போவுமே வந்து கீழே வச்சு சாப்பிட மாட்டான். ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா அதில் வச்சு தான் சாப்பிடுவார். அண்ட் அது எங்கள் வீரா முழு சந்திரமுகி மாதிரி மாறி பயங்கர டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவர் ஊசி போட்டதுக்கு மறந்ததை வந்து அந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்தோம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மதியானம் சாப்பாடு எதுவுமே நாங்கள் அவனுக்கு ஊசி போட்டுட்டு வந்ததுனால எதுவுமே அவன் சாப்பிடல வைக்கல. ஸோ அவனை கொஞ்சம் குஷியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டான் ஊசி போட்டதும். அங்கே நிறையா பெட்ஸும் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க வெளியே இருந்து. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவனுக்கு. எப்போவுமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட்டமே இருக்காது, இந்த மாதிரி நல்ல கூட்டம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது வந்து அது ரொம்ப திக்காக இருந்ததுனால அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஜாலியாக. அண்ட் இந்த ஸ்டிக்கை வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டக்கப்புறம் தான் அந்த லெதருக்கு போவான்னு நினச்சான். அதே மாதிரி தான் இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இதை தூக்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டு லாஸ்ட்டாக அந்த வைக்கிறத வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டான். அண்ட் சாப்பிட்டு ஜாலியாக தூங்கவும் செஞ்சுட்டான். வீடோட கண்டெய்னர் பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதோட நாங்கள் ஷாம்பு ஒன்று வாங்கியிருந்தோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிலவல் சேனல்.